அவங்க கிட்ட சொல்லி என் பேர் சொன்னீங்கன்னா உள்ள விடுவாங்க அப்படின்னு சொன்ன போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உள்ளேயும் விடல அவங்க. அது எதுக்கு அவ என் சாரனா தெரியாது அவங்க அப்பனுக்கு, லேடிஸ் மேம தான் தெரியும். கூட படிச்சவங்களாமா. அவ பையன் தான் கண்டிப்பா உள்ள விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. தோனிய இவர் என்ன கிரிமினல் பண்ணாரோ யாருக்கு தெரியும். அது நம்ம தேவையில்ல. இப்ப யார் உன்னை அடிச்சாங்களா? என்ன இன்னொருத்தர் அடிக்கிறாங்க. சரி அழுவாரா உருவா, நீ அழுந்தேனே எனக்கு அழுகுறேன். கம்மல் அத்துறாரு சாமி, புது புது தங்கம் சாமி. இப்படி அழுகு. உங்க அப்பே வரட்டும், உங்க அப்பனா புட்டிக்கிற புட்டியில இருக்கு உங்க அப்பனுங்க. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சு இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். அப்பா வரப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லு. சரியா? அது விடு, அது முடிச்சிட்டியா? முடிச்சோட சொல்லு. சமையல் சமந்தா நீ வீட்டுக்கு வந்தாங்கடா, ஆக்டரு சொல்றீங்க தெரியுமா? சமந்தா தெரியுமா தெரியாதா? அவங்க வந்தாங்கடா வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்குடா. என் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, நீங்க அப்பயே நம்பல. என் கூட சம்மந்தா நானும் காலேஜ் மேட்டுன்னு சொன்னேன்ல. ஆமா. அவன் இன்னைக்கு வந்து பக்கத்துல காரமடை இருக்குல்ல, அங்க ஷூட்டிங். ஆமா, என்னை பாக்குறதுக்கு வந்திருக்கான். வீடு எப்படி கண்டுபிடிச்சாலே தெரியல, வந்துட்டாலே. நக்கல் பண்ணக்கூடாது. நம்பரமா ஏமா இருக்கு சமந்தா. இங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? சாமி ப்ரூஃப் தான் சாமி. கடைசி செல்ஃப் எடுக்கலாம். ஒரு ஷூட் அர்ஜென்ட்டா மேனேஜர் கால் பண்ணிட்டாங்க. ஆனா போயிட்டான். சரிம்மா, தூங்கிட்டு இருந்தீங்களா மத்தியானம்? என்ன சாமி அம்மா சொன்னா நம்ப மாட்டியா? இல்லம்மா, இது எப்படிமா சொல்றது? உங்க நம்பாமல இல்ல. சமந்தா எப்படிமா? சமந்தா நானும் காலேஜ் மட்டும் தெரியுமா இல்லையா அவனுக்கு? சொன்னீங்க, அதையும் நம்பலையா? ஐயோ, இந்த கருமத்துக்கு தான் போட்ட எடுறேன்னு அவன்கிட்ட எடுக்கலாம் போறப்ப எடுத்து தரேன்னா போயிட்டு. ஏதாவது கொடுத்தாங்களா நம்பருக்கு? ஏதாவது நான் வேணா நம்ம நம்பர் உலகில் நீ செய்த மனிதன் அம்மா வாக்கு படிச்சிருந்தேன். அது நான் பிரசன்ட் பண்ணேன். யாருக்கு? சமந்தாவுக்கு தான். சமந்தாவுக்கு தான் பிரசன்ட் பண்ணீங்களா? உண்மையா? நம்ப மாட்டேங்கிறானே. நம்பருக்கு நான் என்னதான் பண்ணுறது? அப்போ ஃபோன் நம்பர் வேற இல்லை. இன்ஸ்டால மெசேஜ் பண்ணா கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ஃபோன் மேனேஜர் அசிஸ்டன்ட் தான் வச்சிருப்பாங்க. அவன் நம்பர் வேற இல்லை. வரேனா நெக்ஸ்ட் டைம் வரேன்டின்னா. உண்மையாவா? அம்மாவும் நம்ப மாட்டேன். நம்புறேன். சரிம்மா, சம்மந்தா வந்தாங்களா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சம்மந்தா நம்ம வீட்டுக்கு நம்புறேன். சரி, உனக்கு கீ எடுத்துக்கிறேன். சம்மந்தா வரணும். சம்மந்தா எங்கள் வீட்டுக்கு சம்மந்தா வரணுமா? பாவம், எங்கள் அப்பாவால் பைத்தியமே ஆகிட்டு இருக்காங்க. இவ வேற கூப்பிட்றாளே. ஹலோ என்னங்க? சொல்லு. எங்க கிளம்பிட்டீங்களா? இன்னும் டைம் இருக்கு, இப்பதான் கிளம்புறேன் நான். எங்க காய்கறி எல்லாம் முடிஞ்சு சக்கரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்டி வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா உனக்கு வேலையே இல்லையா? ஏதாவது இதை வாங்கிட்டு வான்னு ஒரு நாளாவது நிம்மதி வீட்டுக்கு வர வரியா? ஏங்க நான் யாருக்கிட்டே சொல்லுங்க? உங்ககிட்ட தானேங்க சொல்லுவேன். சரி, இப்போ எனக்கு டைம் இல்லை. உன் பையன் வந்துட்டானா? வந்துட்டாங்க, இப்பதாங்க வந்தான். அவனை வர சொல்லு. அவனா? ஏன் வரமாட்டான் அவன்? சரிங்க, வர சொல்றேன். வர சொல்ல, முக்கு கடைக்கு வர சொல்லு, நான் அங்கே வாங்கி கேட்குறேன். சரிங்க, அனுப்பி விடுறேன். காசு கொடுத்து விட, என்கிட்ட காசு இல்லை. காலையில தாங்க ஜிபேல அனுப்பி விட்டேன். காசு கேட்குறீங்க? சரி, வாங்கி தொலைக்கிறேன். அவனை அனுப்பிடு. பார்த்து மெதுவாக வர சொல்ல அவனை. சரிங்க, பையனை அனுப்பி விடுறேன். சரி. காரமத்தா. தம்பி, தம்பி கடைக்கு போயிட்டு வாப்பா. கம்பெனி நான் விளையாட போறேம்மா. இப்போ எல்லாம் கடைக்கு போகணும்னு சொல்லி அனுப்பாதீங்க. கடைக்கு போயிட்டு வாடா. அப்பா உன்னை கூப்பிடுறாரு. எப்ப பாரு நீங்க இதே சொல்றீங்க. அதெல்லாம் தெரியாது. நான் போய் விளையாண்டு வரேன். நீங்க அப்பாவே வாங்கிட்டு சொல்லிருங்க. விளையாட உன்னை போக வேணாம்னு சொன்னா, நீ வாங்கி கொடுத்துட்டு விளையாட போ சாமி. தயவு செஞ்சு நீ விட்டுருங்கம்மா. நான் வரலம்மா, நான் போலமா. தம்பி போயிட்டு வா தம்பி. முட்டாய் வாங்கிக்க, பேலன்ஸுக்கு. அப்பா முட்டாய் வாங்கி தர, வாங்கிக்க. நீங்க ஏமா நசன்னு என்னையே போட்டு டார்ச்சர் பண்றீங்க? நான் இப்பதான் வந்தேன். காலையில இருந்து அங்க முட்டி போட்டு இருந்தேன் ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் இங்க வந்த உடனே நீ வேலை சொல்றீங்க. எப்ப பாரு நீங்களா அப்போ இதே தான் பண்றீங்க. சரி, ஒரு நாள் தான் தம்பி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் போ. நாள்ல இருந்து அப்பா வாங்கிட்டு அப்பாவுக்கு அர்ஜென்ட். அப்பா அங்க வேலை. சீக்கிரம் போயிட்டு வா சாமி. நீங்க அம்மா பொறுமையா செய்யுங்க. என்னமா சமைக்க போறீங்க? அப்படி பெருசா என்னமா சமைச்சிருக்கீங்க? எப்பவும் போல ஏதாவது தக்காளி சட்னி இல்ல சாம்பார் தானே வைக்க போறீங்க. உங்க அப்பாவுக்கு போன் பண்றப்ப. சரி விடுங்க, அப்பாட்ட சொல்லாதீங்க. நானே போயிட்டு வந்துடுறேன். காசு கொடுங்க. எந்த கடைக்கு போறது? அப்பாட்ட சொல்லிட்டு அண்ணாச்சி கடை. அண்ணாச்சி கடை இருக்குல்ல, அந்த முக்குல இருக்கிற அண்ணாச்சி கடை. முன்னாடி இருக்கிற அண்ணாச்சி கடையிலே வாங்கிக்கலாம். எதுக்குமா அவ்வளவு தூரம் நடக்க? அப்பா வேலை இருக்கா, அங்கிட்ட இருந்து அங்கிட்டு போயிடுவாரா. அந்த கடைக்கிட்ட அப்பாட்ட காசு கொடுத்துட்டு அப்பா வாங்கிக்குவாரு. அப்ப நான் எதுக்கு போயிட்டு? அவரே வரும்போது வாங்கி வரல. நீ போறா. நீ ஒரு பையனா இருக்க. எனக்கு யாரா அனுப்புறது? போற ஏன்டா சங்கடப்படுத்துற?
சம்மந்தமே இல்லாம அழுது ஏமாத்துங்க. காசாச்சு கொடுங்க. எது காசு? ஏன் நான் போறேங்க, எனக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடறதுக்கு. சரிதான். 20 ரூபாயா? 10 ரூபா செலவு பண்ணிட்டு 10 ரூபா கொண்டு வரணும் சரியா? மறந்துருங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அம்மாக்கான ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரையா? மறந்துருங்க. 20 ரூபா எனக்கு தான். அம்மா 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரும். கதவே திறக்க முடியல. ஏமா இவ்வளோ டைட்டா இருக்கு? நீ லூஸா இருக்கல, அதனால தான் டைட்டா இருக்கு. போடா டக்குனு, உங்க அப்பா போயிட போறது போ. சரி, இது எதுக்கும் சம்மந்தமே இல்லாம விட்டு இருந்தேன். கேஷ் கொடுத்து போங்க. ஓகேம்மா, போயிட்டு அப்பே போன் பண்ணா போடா சீக்கிரம். அம்மாட்ட வாங்கின 20 ரூபாயை எப்படியாவது நம்மளே செலவு பண்ணிடணும். பேலன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. எங்கள் அப்பா எங்கே? டேய் எவன்டாவன்? இங்க இருக்க வாடா. ஓ அப்பாவா? ஆ எப்பா அண்ணாச்சி கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு என்னப்பா பண்ணிட்டுருக்கீங்க? கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? உன்னை கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்தீங்கன்னா ஆடிய செஞ்ச வரையா? இங்கே தானே உனக்கு வீடு. உனக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். உங்கள் அம்மா சொன்ன எல்லாத்தையுமே பேக்கில் வச்சுருக்கேன். எதாவது சாப்பிட்றியா? சாப்பிட்டு அப்படியே எடுத்து போயிரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வரேன். ஒரு டீன்னு எனக்கு. டேய் உனக்கு எதாவது வேணுமா சாப்பிட்றக்கு? நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஒரு டீ சொல்லியிருக்கேன். வேணா விட்ரு. எனக்கு ஹார்லிக்ஸ். ஒரு ஹார்லிக்ஸ்ண்ணே. ஹார்லிக்ஸ் பார்க்கும்போது ஹார்லிக்ஸ் ஆகுறீங்க. இதுவாக சொல்கிறான்.